ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனத்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் 3 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாக அடிக்கடி நம்ம இந்த மாதிரி ஆயில் கேன் வாங்கி வச்சுருப்போம். அதை யூஸ் ஆகாமல் காலியானவனு தூக்கி போட்டுருவோம். இல்லை நம்ம பேப்பர் கடையில் விலக்கி போட்டுடலாம். அப்படி தூக்கி போடாமல் இதை எப்படி யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் காலியான கேனை எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு அதோட மூடி இருக்குது பாருங்கள், கம்பியை நல்லா நம்ம அடுப்பில் காய வச்சுருங்க. காய வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுக்கோங்க. உங்களால் எவ்வளோ ஹோல்ஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு நிறையா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஹோல்ஸ் எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த கேனில் ஃபுல்லாக நம்ம தண்ணி பிடிச்சி வச்சிடலாம். இப்போ ஃபுல்லாக தண்ணியை நிரப்பிட்டு நம்ம இந்த மூடியை போட்டு மூடிடுவோம். இப்போ நம்ம சூப்பராக நம்மளோட செடிக்கு அழகாக செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற இதை வச்சே நம்ம தண்ணி ஊற்றலாம். காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி கேன் இதிலே நம்ம பண்ணோன்னா தண்ணியும் நல்லா எல்லா இடமும் நல்லா விழும். செடிங்களுக்கும் எல்லா இடமும் தண்ணியை நல்லா தெளித்து விடலாம். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம ரெண்டாவது டிப் போகலாம். நம்ம மிக்ஸி ஜாரை டெய்லி யூஸ் பண்ணுறனால அதோட பிளேடு பிளண்ட் ஆகிடும். அதுக்கு ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாத்திரை ஸ்ட்ரிப் இருக்குது பாருங்கள், அதை காலியானவனு குப்பையில் தூக்கி போட்டுறாதீங்க. அதை வச்சு ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி காலியான மாத்திரை கவரை நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 சுற்று சுற்றுங்க. இப்போ நல்லா ஒரு 2-3 சுற்று சுற்றியாச்சு. இப்போ இதை நம்ம கீழே குப்பையில் கொட்டிக்கிட்டு இதை நம்ம அழகாக கழுவிட்டோன்னா அதோட பிளேடு அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். புதுசாக வாங்கின மிக்ஸி ஜார் மாதிரி சூப்பராக அரைக்கும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம 3வது டிப் போகலாம். நிறைய வாட்டி நம்ம என்ன செய்வோன்னா, அவசரத்துக்கு வளையல போட்டோன்னா நம்ம கைக்கு பத்தாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெளியில் ஃபங்க்ஷனுக்குலாம் போவையில் ரொம்ப அதை கஷ்டப்பட்டு போட்டுட்ருப்போம். அதுக்கு ஒரு ஈஸியான டிப் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. அதை நம்ம அந்த கையில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அது மேலே நம்ம வளையலை போடுங்க. வலியே இல்லாமல் சட்டுன்னு நமக்கு அந்த வளையல் உள்ளே போயிடும். தேங்க்யூ.